தமிழக அரசு அறிவித்திருந்தபடி திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் அவர்களுக்கு 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நாம் ஒரு மனிதரை மட்டும் வழியனுப்ப வரவில்லை. ஒரு சிந்தனையாளரை, ஒரு படைப்பாளியை, ஒரு ஆசிரியரை, ஒரு சகாப்தத்தை, ஒரு பள்ளிக்கூடத்தை, ஒரு தனித்துவமான திரைக்கதை உலகத்தை வழியனுப்ப வந்திருக்கிறோம். கதையோடு நகைச்சுவை கலந்து தந்த கலைமாமணி, கருத்திலும் காட்சியிலும் தனித்துவம் விதைத்த வித்தகண்ணி, சிரிப்பிலே சிந்தனையும் சேர்த்து தந்த கலைஞன், சினிமா உலகம் போற்றும் மிகச்சிறந்த படைப்பாளன், எளிய மனிதர் வாழ்வை எழிலாக பேசியவன், எண்ணத்தில் புதுமையை என்றும் விதைத்தவன். உன் கலைப்பயணம் என்றும் தலைமுறைகள் பேசட்டும், உன் சாதனைகள் காலமெல்லாம் ஒளிவிளக்காய் நிலைத்திருக்கட்டும். எளிய கதையில் ஆழமான கருத்தை இனிமையாக சொன்னார். திரைக்கதையை செதுக்கி எடுத்து தனி திறமையால் வென்றார். குடும்ப உறவுகளையும் சமூக சிக்கல்களையும் திறம்பட சொன்னார். குடும்பம் போற்றும் பல நல்ல படங்களை குறைவின்றி தந்தார். எழுத்திலும் இயக்கத்திலும் தனி முத்திரை பதித்தவர். தமிழ் திரையுலகம் போற்றும் தவிர்க்க முடியாத உன்னத கலைஞர். கலை வாழும் வரை அவரின் புகழ் காலம் முழுவதும் நிலைத்திருக்கும். பாக்கியராஜ் என்ற பெயர் என்றும் பாராட்டோடு ஒலித்திருக்கும். தமிழ் திரையுலகில் பல நட்சத்திரங்கள் உதித்திருக்கிறார்கள். பல இயக்குனர்கள் பல்வேறு சாதனைகள் படைத்திருக்கிறார்கள். ஆனால் இது பாக்கியராஜ் படம் என்று முதல் காட்சியிலேயே சொல்ல வைக்கும் தனித்துவத்தை உருவாக்கியவர் கே பாக்கியராஜ். தனது குரு பாரதி ராஜாவிடம் ஒரு சாதாரண உதவியாளராக சேர்ந்து பின்னாளில் அவரால் நடிகனாக்கப்பட்டு கதாநாயகனாக அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் 80களின் காலகட்டங்களில் ரஜினி, கமல் எனும் இரு பெரும் துருவங்கள் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்ட சூழலிலும் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி குறிப்பாக பெண்கள் மனதை கவர்ந்து புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் எனது கலையுலக வாரிசு என்று அன்போடு அறிவிக்கப்பட்டவர் திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ். அவருக்கு இன்று ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மட்டுமல்ல, தமிழ் மக்கள் அனைவரும், உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு தமிழனும் திரைக்கதை மன்னனுக்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்தி வரக்கூடிய நிலையில் சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் நமக்கு எத்தனையோ கலை படைப்புகளை, காவியங்களை வழங்கிய கே பாக்கியராஜ் அவரது உடல் தற்பொழுது பெசன்ட் நகர் மின்மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை அசாதாரணமான திரைக்கதையாக மாற்றிய மாய கலைஞர் கே பாக்கியராஜ். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், உங்கள் கே பாக்கியராஜ் என்ற டைட்டில் கார்டு வரும் இடமே நம்முள் ஒரு மிகப்பெரிய பரவசத்தை உண்டாக்கும். திரைப்பட உலகில் அவரை அனைவரும் திரைக்கதை மன்னன் என்று அழைத்தார்கள். அந்த பட்டம் அவ்வளவு எளிதாக யாராலும் வழங்கப்பட்ட ஒரு சாதாரண பரிசு அல்ல. அது அவரது உழைப்பால், அறிவால், கற்பனையால், அவருடைய உன்னதமான கலைநயத்தால் மக்கள் வழங்கிய ஒரு மகுடம். தமிழ் சினிமாவின் மகுடம் மற்றும் ஒரு மகுடம் சாய்ந்திருக்கிறது. பாக்கியராஜ் அவரது பெயரிலேயே பாக்கியம் இருக்கிறது. உண்மையில் தமிழ் சினிமாவுக்கு பாக்கியராஜ் என்பவர் கிடைத்தது தமிழ் சினிமா செய்த பாக்கியம். அந்த பாக்கியத்தை தற்பொழுது நாம் இழந்திருக்கிறோம். அவர் எழுதிய திரைக்கதைகள் வெறும் கதைகள் அல்ல, சாதாரண மனிதனின் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் சிந்திக்க வைக்கும் வகையிலும் சொன்ன வாழ்க்கை பாடங்கள். அவர் எழுதிய கதைகளில் வாழ்க்கை இருந்தது. அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்களில் நம்முடைய அப்பா இருந்தார், அம்மா இருந்தார், அண்ணன் இருந்தார், தங்கை இருந்தார், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தார். அதனால்தான் அவரது திரைப்படங்கள் இன்றும் நம்மோடு உயிரோடு இருக்கின்றன. அவரது உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் அவர் எடுத்த திரைப்படங்களின் வாயிலாக அவரது சமூக பார்வையும்
குடும்பங்கள் மீதான பார்வையும் எப்பொழுதும் நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒரு கிராமத்து மனிதனின் மனதையும், நகரத்து குடும்பத்தின் உறவுகளையும், கணவன் மனைவியின் பாசத்தையும், தாயின் அன்பையும், இளைஞர்களின் கனவுகளையும் திரையில் உயிரோட்டத்துடன் காட்டிய உன்னத கலைஞர் கே. பாக்யராஜ். திரைக்கதை மன்னன் என்ற பட்டம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஒரு சாதாரண பரிசாக வழங்கப்படவில்லை. தமிழ் சினிமா அவருக்கு முன்பு சில பெரிய இயக்குநர்களை கண்டிருக்கிறது. பாலச்சந்தர், பாரதிராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா என ஒப்பற்ற இயக்குநர்களை கண்டிருந்தாலும் அவர்களிலிருந்து அவர்களது சாயல் இல்லாமல் புதிய ஒரு பாதையை தனக்கென உருவாக்கி பிற்காலத்தில் வரும் எத்தனையோ இளம் இயக்குநர்களுக்கும் சினிமா கலைஞர்களுக்கும் ஏன் இந்திய அளவில் ஒரு திரைக்கதை பள்ளிக்கூடமாக விளங்கினார். அவரது உழைப்பும் திறமையும் புதுமையும் பெற்றுத்தந்த பட்டம்தான் திரைக்கதை மன்னன். பாக்யராஜ் அவர்கள் கலை உலகில் காலடி எடுத்து வைத்தது ஏதோ சாதாரணமாக நிகழ்ந்துவிடவில்லை. ஆரம்பத்தில் ஒரு சாதாரண உதவியாளராக இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் முதல் திரைப்படமான 16 வயதினிலே திரைப்படத்தில் தொடங்கி பின்னர் உதவி இயக்குனராக, திரைக்கதை ஆசிரியராக பணியாற்றி அவர் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருந்தார். இதை அப்படியே தாவணி கனவுகள் திரைப்படத்தில் ஒரு காட்சியாகவும் வைத்திருப்பார். தனது குருநாதர் பாரதிராஜாவையே அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து அவர் ஒரு இயக்குனராகவும், திரைப்படத்தில் காட்சி அமைப்பிற்காக அங்கு ஒரு கதாநாயகன், அவரது சகோதரி, அவருக்கு திருமணம் செய்ய தேதி குறிப்பிட்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் தங்கை கர்ப்பமுற்றிருக்கிறாள் என்பதாக ஒரு காட்சி. அந்த இடத்தில் இயக்குனர் அவருக்குள் இருக்கக்கூடிய இந்த சிக்கலான சூழலில் அதை சரியாக பார்வையாளர்களிடம் கடத்தக்கூடிய வார்த்தைகளை எழுத சொல்லி வசனகர்த்தாவிடம் கேட்டுக்கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் எத்தனையோ வசனங்கள் எழுதினாலும் எதிலும் இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு அதில் உடன்பாடு இருக்காது. அந்த நேரத்தில் மிக யதார்த்தமாக தன்னுடன் அங்கே இருக்கக்கூடிய ராதிகாவிடம் அவர் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை கேட்டு, அவர் நடித்து காட்டக்கூடிய அந்த வசனங்களை அவருக்கு தெரியாமலேயே பார்த்து அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமையை கண்டறிந்து அவர் பயன்படுத்துவதாக அந்த காட்சி அமைப்பு இருக்கும். இது ஒரு வகையில் அவரது உண்மை வாழ்க்கையை தழுவிய ஒரு காட்சி அமைப்பு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோயில் அருகிலிருந்து வந்த ஒரு இளைஞன், சினிமா பற்றி பெரிதாக அனுபவம் இல்லாத ஒரு இளைஞன், பள்ளி நாடகங்களில் மேடைகளில் நடித்து மட்டுமே பழக்கப்பட்ட ஒரு இளைஞன், சினிமாவில் ஒரு உதவியாளராக தொடங்கி படிப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தையாக கற்று பின்னர் திரைக்கதை மன்னனாக உயர்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய வரலாறு. அப்படி ஒவ்வொரு நாளும் அவர் கற்றுக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு அனுபவத்தையும் மனதில் பதித்தார். அந்த அனுபவங்களே பின்னர் அவரை ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் உயர்த்தி பிடித்தது. ஒரு நல்ல இயக்குனர் மட்டுமல்ல, சிறந்த எழுத்தாளர், நடிகர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனிதநேயவாதி. தமிழ் சினிமாவில் மிக ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் 80-90களில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்தாலும் பிற்காலங்களில் தன்னை போல திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு வரக்கூடிய எத்தனையோ புதுமுக இயக்குனர்கள், நடிகர்களின் படங்களுக்கு அவர்களது பட விழாக்களில் பங்கேற்று அவர்களது படங்களும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக விளங்கியவர் கே. பாக்யராஜ். தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார், தனக்காக ஒரு கூட்டம் வரும், அதன் மூலமாக இந்த படத்தை 4 பேரிடம் கொண்டு சேர்க்கலாம் என்ற உயர்ந்த மனிதநேயவாதி
அது மட்டுமல்ல, எழுத்தாளர்களுக்காகவும் பல நேரங்களில் குரல் கொடுத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக சர்க்கார் திரைப்பட கதை திருட்டு விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல். நம் அனைவருக்குமே தெரிந்தபடி கே பாக்யராஜ் அவரது ஒரே மகனான சாந்தனு பாக்யராஜ் மிகப்பெரிய ஒரு விஜய் ரசிகர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவரது திருமணத்திற்கு தாலியை கூட இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் எடுத்து கொடுத்தார். அந்த அளவிற்கு இருவருக்குமான அந்த ஒரு அன்பும் பாசமும் இருந்தது. அதே போல அந்த படத்தை தயாரித்த நிறுவனத்தில் தன்னுடைய மனைவியான பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார் என்ற சூழலிலும் கூட ஒரு சாதாரண உதவி இயக்குனர், யாருக்கும் தெரியாத ஒரு சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனின் வாழ்க்கைக்காக தோள் கொடுத்து நின்றவர் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள். ஒரு சாதாரண கதையையும் எடுத்துக்கொண்டு அதற்கு திரைக்கதை மூலமாக அதை செழுமைப்படுத்தி ஒவ்வொரு காட்சியையும் மக்கள் ரசிக்கும்படி செய்து அதில் வெற்றி பெற்று காட்டியவர். அவருக்கு எழுத்தின் அத்துணை வழியும் அதன் உணர்வுகளும் நன்கு பரிச்சயப்பட்ட காரணத்தினால்தான் ஒரு சாதாரண எழுத்தாளருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று சர்க்கார் திரைப்பட விவகாரத்தில் அவருக்காக தோள் கொடுத்து நின்று அதில் வெற்றியும் பெற்று காட்டினார். அவரது படங்களில் வரக்கூடிய வசனங்கள் வெறுமனே வசனங்களாக இல்லாமல் பார்ப்போரை நன்கு சிரிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னாலும் ஒரு வாழ்க்கை உண்மை பொதிந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனை தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவே இன்று இழந்து தவிக்கிறது. அவரது உடல் சென்னை பெசநகர் மின்மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய சூழலில் நிகழ்விடத்திலிருந்து எமது செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமார். தற்பொழுது மறைந்த திரைக்கதை மன்னனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சற்று முன்னதாக தமிழக அரசு சார்பில் முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்கள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். வேறு திரைப்பிரபலங்களை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இனி அங்கே இருக்கக்கூடிய சூழல் குறித்து நீங்கள் விவரிக்கலாம். சிகாமணி, வணக்கம். அதாவது மறைந்த நடிகர் பாக்யராஜனுடைய உடல் தற்பொழுது தகனம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய இல்லம் வள்ளூர் கோட்டத்திலிருந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இறுதி ஊர்வலமாக எடுத்து வந்த நிலையில தற்பொழுது அவருடைய உடல் என்பது பெசநகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்திற்கு கொண்டு வந்து தகனம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட முழு அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. குண்டுகள் முழங்க, அதே போல இந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களெல்லாம், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல உறவினர்கள், நண்பர்கள், அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் எல்லாம் இந்த இறுதி சடங்கு நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே திரைத்துறையில மிகவும் ஒரு பன்முக திறமையாளராக பார்க்கப்படுகிறது. பாரதிராஜாவினுடைய பட்டறை, தனது குருநாதர் பாரதிராஜாவின் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்கள் எல்லாம் உதவி இயக்குநராக பணியை செய்கிறவர் பாக்யராஜ். பின்னர் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பத்திரிகையாளர் என பல அவதாரங்களை எடுத்து அனைத்திலுமே வெற்றியும் கண்டவர். அவருடைய திரை பயணத்தில் அந்த 7 நாட்கள் முக்கியமான படம், குறிப்பாக சோரில்லாத சித்திரங்கள், முந்தானை முடிச்சி, இன்று போய் நாளை வா, ஒரு கை, சின்ன வீடு, மௌன கீதங்கள், சுந்தரகாண்டம், டார்லிங் டார்லிங் டார்லிங், தூரலில் போச்சு என்று எத்தனையோ படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பாக பாக்யராஜ் இயக்கிய படங்கள் அனைத்துமே ஏறத்தாழ அனைத்துமே வெற்றியை மட்டுமே கொடுத்த திரைப்படமா பார்க்கப்படுகிறது. முத்திரை பதித்த பாக்யராஜ் இயக்குனர் பாரதிராஜாவிடம்தான் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாக்யராஜை ஹீரோவாக வெள்ளித்திரையில் அறிமுகப்படுத்தியதும் பாரதிராஜா தான். கோலிவுட்டின் 2 பெரிய நடிகர்களான ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடித்த திரைப்படம் தான் 16 வயதினிலே. இந்த படத்தை இயக்கும் போதுதான் பாரதிராஜாவுடன் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் பாக்யராஜ். அதே போல 1977 ஆண்டு வெளிவந்த 16 வயதினிலை திரைப்படத்தை அடுத்து
கிழக்கே போகும் ரயில் மற்றும் சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களிலும் பாக்யராஜ் உதவி இயக்குநராக பணியாற்றினார். இது தவிர சிறு சிறு வேடங்களிலும் பாக்யராஜ் நடித்தார். இதன் தொடர்ச்சியாக தான் 1979ஆம் ஆண்டு புதிய மலர்ப்புகள் என்ற திரைப்படத்தில் பாக்யராஜை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. அதே ஆண்டில் பாக்யராஜ் சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற படத்தை இயக்கி கதாநாயகனாகவும் நடித்தார். கிட்டத்தட்ட 1977ஆம் ஆண்டு உதவி இயக்குனராகி அடுத்த 2 ஆண்டுகள்ல நடிகர், இயக்குனர் என தனது சினிமா பயணத்தில் விரைவாக முன்னேறினார் பாக்யராஜ். தமிழ் சினிமாவில திரைக்கதை ஆளுமையாக பல ஆண்டுகள் தனக்கென தனி முத்திரையை பதித்தவர் பாக்யராஜ். தற்போதும் கூட ஓரிரு படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார். மறைந்தாலும் மறையாத பெயராக தமிழ் சினிமா வரலாற்றில் பாக்யராஜ் என்றும் நிலைத்திருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக அவருக்கு நேரடியாக வந்து அரசியல் பிரபலங்களும் அதே போல திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள், நண்பர்கள், உறவினர்கள் என தொடர்ந்து ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினார்கள். குறிப்பாக பாக்யராஜின் இந்த இழப்பு தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சினிமாவிற்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த ரசிகர்களும் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அவருக்கு தொடர்ந்து நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிலைதான் இன்று காலை சரியாக 9 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலிருந்து அந்த இறுதிச் சடங்கிற்கான வீட்டில் செய்யக்கூடிய இறுதிச் சடங்குக்கான அந்த நிகழ்வுகள் முடிவடைந்து தொடர்ச்சியாக அந்த இறுதிச் சடங்கு அந்த பயணம் என்பது தொடங்கி சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வள்ளுவர் கோட்டம், ஜெமினி மேம்பாலம், அதே போல ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக மெரினா கடற்கரை சாலை நோக்கி அதன் பிறகு அடையாறு மற்றும் உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக பெசநகர் வந்தடைந்து சற்று நேரத்திற்கு முன்பாக தான் முழு அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகனம் செய்யப்பட்ட நிகழ்வுல காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில உறவினர்கள், நண்பர்கள், அது மட்டுமல்லாமல் திரைப்பிரபலங்கள் என ஏராளமானோர் இந்த பகுதியில இருக்கிறார்கள். குறிப்பாக பாரதிராஜா இயக்கிய சிவப்பு ரோஜாக்கள் படத்துக்கு வசனமும் ஒரு கைதியின் டைரி படத்துக்கு கதை வசனமும் எழுதியவர் பாக்யராஜ் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. திரைக்கதை மன்னன் என்று தமிழ் திரை உலகினால் கொண்டாடப்பட்டவர் இயக்குனர் கே. பாக்யராஜ். மிக அழகிய திரைக்கதைகளால் தமிழ் ரசிகரின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டவர். முந்தானை முடிச்சி, தாவணி கனவுகள் போன்ற படங்களின் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் செம்மையாக செதுக்கியிருப்பார். தன்னை போலவே மேலும் பலரை இயக்குநராக வளர்த்தெடுத்த பெருமை பாக்யராஜுக்கு உண்டு. திரைத்துறையில் இன்னும் பல ஆண்டுகள் பங்களிக்கும் வாய்ப்பையும் ஆற்றலையும் பெற்றிருந்த அவர் தம் வாழ்வை நிறைவு செய்து கொண்டு விட்டது பெரும் இழப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திரைப்படத்தின் திரைக்கதை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவரது படைப்புகள் இன்றளவும் சிறந்த படமாக விளங்கி வருகின்றன. எளிமையான கதை, நகைச்சுவை, குடும்ப உணர்வுகள் மற்றும் விறுவிறுப்பான திரைக்கதை ஆகியவற்றை தனக்கே உரிய பாணியில் இணைத்து தமிழ் சினிமாவிற்கு எண்ணற்ற காலத்தால் அழியாத படைப்புகளை அவர் வழங்கியிருக்கிறார். பாரதிராஜா இயக்கிய அந்த சிகப்பு ரோஜாக்கள் படம்தான். அது மட்டுமல்லாமல் ஒரு கைதியின் டைரி படத்துக்கு கதை வசனமும் எழுதியவர் பாக்யராஜ் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். பாக்யராஜை நடிகராக அறிமுகம் செய்தது அவரது குருநாதரான பாரதிராஜா சமீபத்தில் உயிரிழந்தார். இந்த நிலையில் தன்னுடைய பல்வேறு படங்களில் சிறு சிறு வேடங்கள் கொடுத்து பாக்யராஜை நடிகராக்கிய பாரதிராஜா தன்னுடைய புதிய வளர்ப்பு படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் செய்தார். திரைத்துறையில் சாதித்த பாக்யராஜ் 1980களில் திரை கதை மன்னன் என்று திரையுலகினால் போற்றப்படும் கே. பாக்யராஜ் 1951ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி கோவையில் பிறந்தார். இவரோட தந்தை பெயர் கிருஷ்ணசாமி நாயுடு, அதே போல தாயார் அமராவதி அம்மாள். 1978ஆம் ஆண்டு 16 வயது நிலை படத்தை இயக்குனர் பாரதிராஜா இயக்கிய போது அதில் உதவி இயக்குனராக சேர்ந்த பாரதிராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் படத்தில் கவுண்டமணியுடன் ஒரு சில காட்சிகள் எல்லாம் நடித்திருப்பார். கதாநாயகனாக வெற்றி பெற்ற பின்னர் சுந்தர், சுமதி நடித்த அதாவது சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தின் மூலமாக தான் இயக்குனராக அறிமுகமாகிறார் பாக்யராஜ். அதில் ஒரு குணச்சித்திர பாத்திரத்திலும் நடித்திருந்தார். பாக்யராஜை இயக்குனராக அறிமுகப்படுத்தியவர் பிரபல தயாரிப்பாளரான KRG அவர்களின் சகோதரர் கோபிநாத். ராஜேஷ் அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி அப்படத்தில் வில்லன் வேடத்திலும் நடித்தவர். ஒரு கை ஓசை என்கிற படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார். இவரே இயக்கிய அந்த திரைப்படத்தில் வாய் பேச முடியாதாக நடித்து தன் நடிப்பு திறமையும் வெளிப்படுத்தினார். தொடர்ச்சியாக தமிழ் திரையுலகில்
பல்வேறு திரைப்படங்களை வெற்றி திரைப்படங்களை கொண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட திறமைகள் நடிப்பால் பல ரசிகர்களையும் கவர்ந்துள்ளார் பாக்யராஜ். இந்த நிலையில்தான் அவர் நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார். அதாவது உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அதன் பிறகு உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த திரையுலகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது பெசநகர் மின்மயானம் வந்திருக்கிறது. அவருடைய உடலுக்கு அரசு மரியாதைகள் என்பது செலுத்தப்பட்டு அதாவது அமைச்சர்களெல்லாம் இந்த பகுதியில் வந்திருந்தார்கள். அதே போல காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவரெல்லாம் அரசு மரியாதை நிகழ்த்தக்கூடிய அந்த நிகழ்வுலாம் பங்கேற்று சற்று நேரத்திற்கு முன்பாக தான் அந்த நிகழ்வுலாம் நடந்து முடிந்தது. தற்பொழுது அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி முத்து. தமிழ் சினிமா தன் பாக்கியத்தை இழந்திருக்கிறது. பெசநகர் மின்மயானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்களும் திரை அபிமானிகளும் ஒன்று திரண்டு வந்து திரைக்கதை மன்னனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அவரை பாசத்தோடும் அன்போடும் உங்கள் கே பாக்யராஜை வெளியனுப்பி வைத்திருக்கிறார்கள். பல இளம் இயக்குநர்களுக்கு கே பாக்யராஜ் ஒரு பல்கலைக்கழகம். தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்டவருக்கு தனது மகனை அதே போல தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு தீராத ஆசை இருந்தது. ஆனால் அது நிறைவேறுவதற்கு முன்னதாகவே நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் கே பாக்யராஜ் அவர்கள். இன்று தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற பலரும் பாக்யராஜ் பள்ளியில் கற்றவர்கள் என்று பெருமையாக சொல்வார்கள். பாக்யராஜ் ஒரு எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, பத்திரிகையாளர் என பன்முக தன்மையோடு விளங்கிய ஒரு மகா கலைஞர். அவர் அறிமுகப்படுத்திய நடிகர்கள், அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள், அவர் எழுதிய வசனங்கள், அவர் இயக்கிய திரைப்படங்கள் இவை அனைத்தும் காலத்தால் அழியாதவை. அதனாலேயே அவரது புகழுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் அவரது புகழுடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை சென்னை வள்ளுவர் கோட்டத்திலிருந்து அவரது உடல் பொதுமக்கள், திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், சினிமா அபிமானிகள் புடைசூழ ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு சென்னை பெசநகர் மின்மயானத்தில் அவரது உடல் தற்பொழுது முழு அரசு மரியாதையோடு காவலர்களின் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையோடு அமைச்சர் பெருமக்கள் இறுதி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து அவரது உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல, அது ஒரு குடும்பம் முழுவதும் ஒன்றாக அமர்ந்து ரசிக்கும் ஒரு அற்புதமான கலை என்று அவர் தனது படைப்புகள் மூலம் நிரூபித்திருந்தார். தாவணி கனவுகள் திரைப்படத்தில் தனது தங்கைகளை சினிமா பார்ப்பதற்காக அழைத்து சென்றிருப்பார். அப்பொழுது ஒரு காட்சியை ஒட்டுமொத்த குடும்பமாக பார்க்க முடியாது என்ற ஒரு சூழலில் ஒரு 50 பைசா நாணயத்தை தரையில் போட்டுவிட்டு தனது தங்கைகளை நாணயம் தொலைந்து விட்டது, தேடுங்கள் என்று சொல்லுவார். அந்த காட்சியை பார்த்து அவ்வளவு சிரித்திருப்போம், ரசித்திருப்போம். இது போன்ற குடும்பங்கள் கொண்டாடும் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்டவர் கே பாக்யராஜ் அவர்கள். அவருக்கு பின்னால் வந்து அவரது சிஷ்யர்களான வி சேகர், லிவிங்ஸ்டன், ஆர் பாண்டியராஜன், ஆர் பார்த்திபன் என பல இயக்குநர்களும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பள்ளிக்கூடமாக இருந்து அவர்களை உருவாக்கிய பெருமை கே பாக்யராஜ் அவர்களுக்கே சேரும். அதனால்தான் அவர்களது சிஷ்யர்களான ஆர் பார்த்திபன் நேற்று இந்த சம்பவம் இன்று அவர் உடலால் நம்மோடு இல்லை, ஆனால் அவரது கலை என்றும் உயிரோடு இருக்கும். ஒரு திரைப்பட மாணவன் திரைக்கதை எழுதும் போதெல்லாம் பாக்யராஜை நினைப்பான். ஒரு இயக்குனர் புதிய காட்சியை உருவாக்கும் போதெல்லாம் பாக்யராஜின் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ரசிகன் தன் குடும்பத்துடன் பழைய படங்களை பார்க்கும் போதெல்லாம் பாக்யராஜ் மீண்டும் வாழ்வார்.
அதுவே ஒரு கலைஞனின் மரணமில்லா வாழ்க்கை. இன்று அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. ஆனால் ஒரு உண்மை மட்டும் சொல்ல முடியும். ஒரு நல்ல மனிதர் மறையலாம், ஆனால் அவர் உருவாக்கிய நல்ல நினைவுகள் ஒருபோதும் மறையாது. கே. பாக்கியராஜ் அவர்களின் புன்னகை, கே. பாக்கியராஜ் அவர்களின் எளிமை, கே. பாக்கியராஜ் அவர்களின் பேச்சு, அவரது படைப்புகள் இவை அனைத்தும் என்றும் நம் மனங்களில் நிலைத்திருக்கும். திரைக்கதை எழுத விரும்பும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவர் ஒரு வழிகாட்டி. தமிழ் சினிமா இருக்கும் வரை அவரது பெயர் அழியாது. காலம் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம், திரைப்படங்கள் மாறலாம், ஆனால் பாக்கியராஜ் என்றால் திரைக்கதை, திரைக்கதை என்றால் பாக்கியராஜ் என்ற பெருமை என்றும் நிலைத்திருக்கும். அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறோம். உடல் மறைந்தாலும் உன்னதமான கலை என்றும் மறையாது. அமரர் கே. பாக்கியராஜ் அவர்களுக்கு எங்கள் கண்ணீர் அஞ்சலி.